ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தனர். குமாரு, முருகு மற்றும் ஐயா. இவர்கள் மூவரும் எப்போதும் ஒன்றாகவே சுற்றி பார்ப்பார்கள். எல்லா சாம்பாரையும் ஒரே பாத்திரத்தில் ஊற்றி சாப்பிடுவார்கள். ஆனால் மூவருக்குள்ளும் ஓர் ரகசியம் இருந்தது. அவர்கள் மூவருமே சாப்பாட்டில் கஞ்சிப்பு, அதாவது சிக்கனம். மாலை நேரம் 3 பேரும் பெரிய பனை மரத்துக்கு கீழே அமர்ந்து கொண்டனர். என்னடா சாப்பாடு, வேற எதுவும் இல்லையா என்றார் குமாரு. அதனால்தான் சாப்பாடு கெட்டிக்காரியா இருக்கிறது என்றார் முருகு. சாமி, அது எப்படி தெரியாது என்று தலைவலியாக கேட்கிறார். ஐயா, நானே இதுவும் வாங்காம ஓடிப்போய் சாப்பாடு எடுத்தேன் என்று பெருமையாகச் சொன்னார் குமாரு. மறுநாள் 3 பேரும் எங்காவது ஒரு நல்ல உணவகம் போய் முழுசாக சாப்பிடலாம் என்று முடிவு செய்தார்கள். சிக்கனம் என்றால் சரியில்லை, நமக்கு ஏதாவது நல்ல ஆங்கில உணவகம் கிடைக்குமா என்றார் முருகு. இருக்கலாம், ஆனால் சிக்கனம் இருக்கிறது என்று உச்சவாக்கமாக சொன்னார் குமாரு. நமக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவதற்கு இருக்கின்றதா கேட்டார் ஐயா. அப்புறம் முருகு, நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்றார். நாம சின்ன சின்ன கடைகளுக்கு போய் குறைச்சலாக சாப்பிடலாம். அதனால் கஞ்சிப்பு இல்லாதது போன்றுதான் இருக்கும். எல்லோரும் ஒரே சம்மதத்தில் இருக்கிறார்கள். ஓகே என்றார் குமாரு. அதை செய்துவிடலாம். அவர்கள் முதலில் ஒரு குறும்பகடை சென்றார்கள். முருகு, ஏய், 2 சிறிய இட்லி வாங்கலாமா என்றார். நாம் 3 பேர் என்றார் குமாரு. ஆமாம், ஆனால் 2 போதும், ஒருவருக்கு ஒரு பங்கு. இது மிகவும் சிக்கனமாயிருக்கிறது என்றார். ஐயா, 3 பேரும் 2 இட்லியுடன் எப்படி சாப்பிடலாம் என்று எண்ணிக்கொண்டனர். அடுத்தது, ஒரு மிகச்சிறிய கடையில் 3 பேரும் மிகுந்த கவனத்துடன் ஒரு சின்னதா இருக்கும் தேயிலை கொடுங்க என்றனர். கடைக்காரர், நீங்க யாருக்காக? மூவருக்குமே, ஆனால் இது சிக்கனம். எல்லோருக்கும் 10 மில்லி எனும் சுவையுடன் கொஞ்சம். 3 பேரும் சாப்பிட்டு தேநீர் குடித்து அதை மீண்டும் பாக்கியில் கட்டிவிட்டு வெளியேறினர். மூன்றாவது நமக்கு இன்னும் ஒரு கடைதே என்று கூறினர் அவர்கள். ஒரு வழக்கமான ஹோட்டலில் ஒரு சின்ன பயிரை பொரியல் கொடுங்க என்றார்கள். எப்போதும் போல கடைக்காரர், நீங்க எத்தனை பேர்? 3 பேர் என்றனர். மிகுந்த சிக்கனம். 3 பேரும் ஒரே பயிரையுடன் ஒரு கஷ்டம் பார்க்கின்றனர். அதற்கு பிறகு 3 பேரும் தங்கள் சாப்பாட்டை முடித்தனர். இது மிகவும் சுவையாக இருந்தது என்றார் குமாரு. ஆமாம் என்றார் ஐயா, ஆனால் நமக்கு இன்னும் சிக்கனம் இருக்கிறது. காஞ்சிப்பேன் குருவிகள் போல அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவர்கள் உணவகத்திலிருந்து வெளியேறும்போது ஐயா திடீரென நிலத்திலிருந்து விழுந்தார். ஏய், என்ன ஆயிற்று? பசிக்கு தலை சுத்துதுடா என்றார் ஐயா. இது என்ன சிக்கனமா? முருகு, ஓ, சாப்பாடு போதவில்லை என்றார். குமார் சிரித்தார். சரி, நாம வீட்டு பக்கம் போய் முழுசாக சாப்பிடலாம். 3மே பட்டினி பட்டுக் கொண்டிருந்தனர். முடிவில் 3 பேரும் உணர்ந்தனர், சிக்கனமாக இருந்தாலும் முழுசாக சாப்பிடாமல் பிழைப்பு இருக்காது. 3ம் வீட்டுக்கு சென்று சிரித்துக்கொண்டே ஒரே பாத்திரத்தில் சாப்பிட்டனர். அப்போதே சாப்பாடு முழுசாக சிக்கனமாக இல்லாமல் இருக்கட்டும் என்றார் முருகு. மூவரும் கஞ்சிப்பேன் குருவிகள்தான், ஆனால் சிக்கனம் சாப்பாட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டு சிரித்து மீண்டும் சந்தோஷமாக அடுத்த அனுபவத்தை நோக்கி சென்றனர்.